தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாருங்கள் ஆராதிப்போம். இந்த காலை ஜெபத்திற்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஜெபிப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு மை துதிக்கிறோம். இம்மட்டுமாய் காத்த எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கண்மணியை போல் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை ஆதரித்தீரே, நன்றியப்பா. உடைய கிருபையினால் எங்களை தாங்கியிருக்கிறீர், அதற்காக நன்றி. உடைய கிருபையினால் எங்களை தாங்கினீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, உடைய கிருபையினால் நடத்தினீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளை ஜெபத்தை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ, பிதாவே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் வரைந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ, பிதாவே ஸ்தோத்திரம். கருவில் கண்ட நாள் முதலாய் கரங்கள் பிடித்து நடத்துகிறீ. கருவில் கண்ட நாள் முதலாய் கரங்கள் பிடித்து நடத்துகிறீ. கண்கள் மூடும் நாள் வரையில் கைவிடாமல் காப்பவரே. கண்கள் மூடும் நாள் வரையில் கைவிடாமல் காப்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ, பிதாவே ஸ்தோத்திரம். சேற்றில் நின்று தூக்கினீரே, நாற்றமெல்லாம் மாற்றினீரே. சேற்றில் நின்று தூக்கினீரே, நாற்றமெல்லாம் மாற்றினீரே. பெரிய காரியம் செய்பவரே, செயலிலே வல்லவரே. பெரிய காரியம் செய்பவரே, செயலிலே வல்லவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ, பிதாவே ஸ்தோத்திரம். அக்கினியில் நடக்கும்போது அவைகள் என்னை எரிக்கவில்லை. அக்கினியில் நடக்கும்போது அவைகள் என்னை எரிக்கவில்லை. ஆறுகளை கடக்கும்போது மூழ்காமல் என்னை மீட்டவரே. ஆறுகளை கடக்கும்போது மூழ்காமல் என்னை மீட்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ,
பிதாவே ஸ்தோத்திரம். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதப்பா உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதப்பா உம் கிருபை. சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறைந்த பட்டயமே. சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறைந்த பட்டயமே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உள்ளங்கையில் வரைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம். உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ பிதாவே ஸ்தோத்திரம். தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து பயணம் செய்வே. இழப்புக்கள் வந்தாலும் இடறி போக மாட்டேன். தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து பயணம் செய்வே. இழப்புக்கள் வந்தாலும் இடறி போக மாட்டேன். போராட்டம் வந்தாலும் உம் போதனைகள் மறக்க மாட்டேன். போராட்டம் வந்தாலும் உம் போதனைகள் மறக்க மாட்டேன். புயலே தாக்கினாலும் உம்மை புகழ்வதை நிறுத்த மாட்டேன். புயலே தாக்கினாலும் உம்மை புகழ்வதை நிறுத்த மாட்டேன். தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து பயணம் செய்வே. இழப்புக்கள் வந்தாலும் இடறி போக மாட்டேன். என் நண்பர்கள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. என் நண்பர்கள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. நான் நம்பினோர் வெறுத்தாலும் உம் நன்மைகள் குறைவதில்லை. நான் நம்பினோர் வெறுத்தாலும் உம் நன்மைகள் குறைவதில்லை. தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து பயணம் செய்வே. இழப்புக்கள் வந்தாலும் இடறி போக மாட்டேன். உம் கிருபையினா என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினா என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. தாழ்மை உள்ளோருக்கு உம் கிருபை தகப்பனை தருகின்றீர் நல் கிருபை. தாழ்மை உள்ளோருக்கு உம் கிருபை தகப்பனை தருகின்றீர் நல் கிருபை. ஓடினேன் கால்கள் முடங்கவில்லை. ஓடினேன் கால்கள் முடங்கவில்லை. பாடுகள் என்னை அழிக்கவில்லை. பாடுகள் என்னை அழிக்கவில்லை. உம் கிருபையினா என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. உம் கிருபையினா என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே.
அழியாமல் காத்ததுவும் கிருபை, ஆசீர்வதித்ததும் கிருபை. அழியாமல் காத்ததும் கிருபை, ஆசீர்வதித்ததும் கிருபை. ஆழியை கடந்ததும் கிருபை, ஆபத்தில் புகலிடம் கிருபை. ஆழியை கடந்ததும் கிருபை, ஆபத்தில் புகலிடம் கிருபை. கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து காலை தோறும் கிருபை, தகப்பனை தருகின்றீர் நல் கிருபை. காலை தோறும் கிருபை, தகப்பனை தருகின்றீர். கண்ணீரை துடைத்ததும் கிருபை, என் காயங்களை ஆற்றியதும் கிருபை. என் கண்ணீரை துடைத்ததும், என் காயங்களை ஆற்றியதும் கிருபை. கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. ஊழியம் தந்ததும் கிருபை, ஊழியம் செய்வதும் கிருபை. ஊழியம் தந்ததும் கிருபை, ஊழியம் செய்வதும் கிருபை. உயர்த்தி வைத்ததும் கிருபை, உம்மோடு வாழ்வதும் கிருபை. உயர்த்தி வைத்ததும் வாழ்வதும் கிருபை. கிருபையினால் என் வாழ்வு நிலைத்து நிற்கின்றதே. நிலைத்து நிற்கின்றதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எந்தன் வெளிச்சமானார், கர்த்தர் எந்தன் இரட்சிப்புமானார். கர்த்தர் எந்தன் வெளிச்சமானார், கர்த்தர் எந்தன் இரட்சிப்புமானார். யாருக்கும் நான் அஞ்சிடேன், கர்த்தருக்கே அஞ்சுவேன். யாருக்கும் நான் அஞ்சிடேன், கர்த்தருக்கே அஞ்சுவேன். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் ராஜா, எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். எனக்கெதிராய் கூட்டம் கூடி பாளையம் இறங்கினாலும், எனக்கெதிராய் கூட்டம் கூடி பாளையம் இறங்கினாலும்,
எந்த நெஞ்சம் கலங்கிடாது இயேசுவை நம்புவே. எந்த நெஞ்சம் கலங்கிடாது இயேசுவை நம்புவே. என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் ராஜா, எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். உமது கரத்தின் களிமண்ணான் உந்தன் சித்தம் போல் வணைந்திடும். உமது கரத்தில் களிமண்ணான் உந்தன் சித்தம் போல் வணைந்திடும். உமது கரத்தில் வீணை நான் உந்தன் வீரல்களால் மீட்டிடும். உமது கரத்தில் வீணை நான் உமது வீரல்களால் மீட்டிடும். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். மலைகள் குன்றுகள் விலகினாலும் உந்தன் கிருபை விலகிடாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் உந்தன் கிருபை விலகிடாது. உற்றார் அன்பு மாறினாலும் உந்தன் அன்பு மாறிடாது. உற்றார் அன்பு மாறினாலும் உந்தன் அன்பு மாறிடாது. என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சபை மேல கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர், சபைக்காக இரத்தம் சிந்தினவர், சபையை பரிசுத்தமாக்கினவர், சபைக்காக ராஜாதி ராஜா ஒரு நாள் வரப்போகிறவரே, சபையை பலப்படுத்தும் ஆண்டவரே. தேவ ஜனங்களை பலப்படுத்துங்க, உமக்காய் நிற்க செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம். அன்றைக்கு இருந்த சபையினுடைய நிலைமை குறித்து ஒரு 10 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அன்றைக்கு உள்ள சபையினுடைய நிலைமை 1வது அதிகாரம் 1வது வசனங்களை வாசிக்கும் போது அது ராஜாக்கள் யாரெல்லாம் இருந்தார்கள் என்ற சரித்திரம் அங்கே வருகிறது. அதில் எசேக்கியா கர்த்தருக்கு பயந்தவர், மற்ற ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப கர்த்தருக்கு பயப்படாதவங்க, ரொம்ப துரோகம் பண்ணவங்க. அவங்க நாட்களில் அந்த சபை எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறதுனா என்ன? கர்த்தருக்கு விருப்பம் இல்லாமல் நான் நடக்கும் போதெல்லாம் நான் கலகம் பண்ணுறேன்னு அர்த்தம். ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்காத போதெல்லாம் நான் சொல்லாமலே அவருக்கு விரோதமாக கலகம் பண்றேன்னு அர்த்தம். ஏனென்று சொன்னால், நான் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறேன், அவர்கள் என்னை விட்டு விலகி போகிறார்கள். அன்றைக்கு சபையினுடைய நிலைமை என்ன? கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இருக்கிறார்கள். சங்கீதங்களின் புத்தகம் 106வது அதிகாரம் இஸ்ரவேலுடைய சரித்திரங்களை குறித்து அந்த வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது. 7வது வசனம், எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் கலகம் பண்ணாங்க. என்ன கலகம் பண்ணாங்க? ஏன் எங்களை எகிப்திலிருந்து மோசே கூட்டிட்டு வந்த, எங்களை அங்கே நீ வாழ விட்டிருக்கலாமே என்று சொல்லி அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் கலகம் பண்ண ஆரம்பித்தவர்கள் கலகம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். 40 ஆண்டுகளாய் கலகம் பண்ணி அவர்கள் வாழ்க்கையெல்லாம் வீணாய் போய்விட்டது. சபையினுடைய நிலைமை, அன்றைக்கு தேவ ஜனங்களுடைய நிலைமை, தேவனுக்கு எதிராய் கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். 2வது, அன்றைக்கு சபையினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அந்த சபையில் இருந்த மக்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவில்லை. என்று சொன்னால், 1 ராஜாவின் புத்தகம் 2 ராஜாவின் புத்தகத்தை எல்லாம் வாசிக்கும் போது அவர்கள் புறவினத்தாரை பார்க்கலாம் அவர்கள் மோசமாய் வாழ்ந்தார்கள் என்பது இந்த 1 ராஜாவின் புத்தகம் 2 ராஜாவின் புத்தகத்தில் ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அறிவில்லை, அவர்களுக்கு அறிவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 5வது அதிகாரம் 13வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ஓசியாவின் புத்தகம் 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். 2 காரியம், அங்கே சிறைப்பட்டு போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். சபையில் தான் இருந்திருக்கிறாங்க, அறிவில்லாம, ஆண்டவரை பற்றி அறிகிற அந்த அறிவில்லாம அந்த அறிவை வெறுத்திருக்கிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். இங்கே அறிவென்று சொல்லும்போது கர்த்தர் கொடுத்த அந்த வேதத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. 3வது, அந்த ஜனங்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் இருந்திருக்கிறார்கள். பெருவெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகிற வரை ஒன்றையும் உணராதிருந்தார்கள் என்பது நோவா காலத்தின் ஜனங்களை குறித்து ஒரு சாட்சி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உபாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். ஆயிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரை கொடுக்கவில்லை. உணர்வில்லை, உணர்வில்லாமலே இருந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், உணர்வை கெடுத்து போடுகிற சத்துருடைய அந்த கிரியைகளுக்கு அவர்கள் இடம் கொடுத்திருக்கிறார்கள். உள்ளான மனிதனுடைய மனக்கண்களை சத்துரு கூடாக்கியிருக்கிறான் என்று வாசிக்கிறோம். தேவ ஜனங்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். அங்கே அவர்கள் அறிவில்லாமலா இருந்தார்கள், உணர்வில்லாமல் இருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, ஐயோ பாவம் உள்ள ஜாதி என்று வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள், பாவம் செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற ஜனங்களாய் அந்த ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள்.
ஆண்டவர் பரிசுத்த சாதியாய், பரிசுத்த ஒரு கூட்டமாய் அவர்களை நிலைநிறுத்தினார். பஸ்காவின் இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு வந்து ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர் விரும்பின அந்த கானான் தேசத்துக்குள்ளே வைத்தார், பரிசுத்த சந்ததியாய் வைத்தார். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? பாவம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நியாயாதிபதிகளின் புத்தகம் 2வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் இவங்களுடைய தோல்வியான காரியங்களை குறித்து ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். 10வது வசனம், அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. 2 காரியம், கர்த்தரை அறியல, அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த கிரியைகளையும் அறியாத ஒரு கூட்டம், அறியாத ஒரு கூட்டம். சபைக்குள் அவர்கள் இருந்தார்கள், பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். அதே 4வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1:4 வாசிக்கும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கேடு உண்டாக்குறவர்களாய் இருந்திருக்கிறார்கள், கேடு உண்டாக்குறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். லேகியோன் பிசாசு பிடித்தவன் தனக்கே கேடு உண்டாக்கி கொண்டான், கல்களினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டான். ஆனால் இவர்கள் கேடு உண்டாக்குறவர்களாக இருந்தார்கள். மீகா 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் விடிய காலத்திலே படுக்கையிலேயே அதை யோசித்து விடிய காலத்திலே அந்த காரியங்களை செய்வார்கள் என்பதுதான் வேத வசனம். சபைக்குள் இருந்தவர்கள் கேடு உண்டாக்குறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஏசாயா 1:4 வாசிக்கும் போது ஜனங்கள் பின்வாங்கி போகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள்? பின்வாங்கி போகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஒருபோதும் கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடாது. இந்த காரியங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அநேக மக்கள் பின்வாங்கி போகிறார்கள். இந்த வார்த்தைகளை நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். அநேக மக்கள் பின்வாங்கி போகிறார்கள். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் என்று தாவீது ஜெபம் பண்றார். எப்போ ஜெபம் பண்ணார்னா, ஒரு பெரிய பாவம் செய்துட்டு தேவ மகிமை அற்றவராய் 1 ஆண்டுகளுக்கு மேலே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே தான், ஓஹோ நம்ம ஒரு பெரிய பாவத்தில் சிக்கிக்கொண்டு தேவ மகிமை இல்லாமல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாரு, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் என்று சொல்லி. இந்த ஜனங்கள் பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறார்கள். பின்வாங்கி போகிறவர்கள் ஏசாயா 1:27 நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படி வசனம் வாசிக்கிறோம். 1:27, ஸ்தோத்திரம். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி இருக்கிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் 28, கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். கர்த்தரை விட்டு விலகிறவங்க என்ன செய்வாங்க? நிர்மூலமாவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம், ஜனங்கள் சபைக்குள்ள இருந்த ஜனங்கள் பாருங்க, 10வது வசனம் 1:10 வாசிக்கும் போது, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஜனமோ நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுக்கவில்லை. சபைக்குள் இருந்திருக்கிறார்கள், தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதில்லை. சபைக்குள் இருந்திருக்கிறார்கள். நிறைய வேலைகளில் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பேருக்கு பாட்டு பாடும்போது அறகுற மனசோடு சிலர்லாம் சபை ஆராதனையில் பாடுறாங்க. சிலருக்கு சபையில் யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் தூக்கம் எந்த கொரியரில் தான் வரும் தெரியாது. பயங்கர தூக்கம், பயங்கர தூக்கம். ஸ்தோத்திரம். சில வேலைகளில் சிலருக்கு ஒரு நாள் தான் தூங்குறாங்கன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் சிலருக்கு அதே தூக்கம்தான். பக்கத்தில் உள்ளவங்க சிலர் சொல்கிறாங்க, அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்தா எனக்கு என்ன வருது? தூக்கம் வருது. அப்போ இங்கே வாசிக்கிறோம், ஜனங்கள் வேதத்துக்கு என்ன செய்யலை? செவி கொடுக்கல. உலக காரியங்களை அதே சகோதரனோடு அதே சகோதரியோடு யார் பேசினாலும் மணிக்கணக்காக பேசுவாங்க.
ஆனால் கர்த்தருடைய வேதத்தை கேட்குற நேரத்தில் அந்த கனநித்திரையின் ஆவி அவர்களை மேற்கொள்கிறது. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு என்ன செய்யலை? செவி கொடுக்கல. சபைக்குள்ளதான் இருந்தாங்க அவங்க. அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1:15 படி அந்த ஜனங்கள், அன்றைக்கு இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உன் கைகள் இரத்தத்தினால் ஆமென் நிறைந்திருக்கிறது. அவர்கள் அன்றைக்கு அந்த சபையில் உள்ள மக்கள் ஒரு துன்மார்க்கமான ஒரு பாவ வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். நீங்க உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்க மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளு. ஏன்னா கைகள் இரத்த கரையினால் படிந்திருக்கிறது. இரத்தம் சிந்துகிற தேசத்துக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள். ஆனால் அடுத்தது பார்க்கும்போது 1வது அதிகாரம் 23வது வசனம், சபைக்குள்ள இருந்த அந்த மக்கள் பரிதானத்தை விரும்புகிறவர்களாய், நீதியை புரட்டுகிறவர்களாய் இருந்தார்கள். பணத்திற்காக பரிதானம் வாங்குகிறவர்களாய் இருந்தார்கள், லஞ்சம் வாங்குகிறவர்களாய் இருந்தார்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி எந்த வேலை செஞ்சாலும் உண்மையா செய்யணும். ₹1 கூட பரிதானம் வாங்கக்கூடாது. ஆமென். பரிதானம் வாங்கக்கூடாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் சில இடங்களிலே, பல இடங்களிலே குறைந்து, சில இடங்களில் இல்லாமலே போய்விட்டது. ஒரு தேவ மனுஷன்ட்ட, ஒரு ஊழியக்கார்ட்ட வந்து ஒரு ஐயா வந்து ஜெபம் பண்றார். ஐயா, ஒரு புது வீடு கட்டின, வீடு அங்கங்கே வெடிக்கிறது. அவர் அரசாங்கத்தில் உயர் பதவியில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆனவர். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். அவர் சொன்னாரா, நான் வந்து ஜெபம் பண்ணுறது இருக்கட்டும், உட்காருங்க என்று சொல்லி, நான் கேட்குறதுக்கு உண்மையாக நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் சம்பாரித்து கட்டின பணம் எவ்வளவு, லஞ்ச பணம் எவ்வளவுன்னு சொல்லுங்கள், அதுக்கடுத்து ஜெபம் பண்ணணும். அவர் சொன்னாராம், ஐயா சம்பாரித்து கட்டினது கொஞ்சம்தான், லஞ்ச பணம் தான் அதிகம். அப்போ சொன்னாராம், முதல்ல அதை சரி செய்யுங்க, மற்ற எல்லா காரியம் சரியாயிரும். அப்போ அவர்கள் பரிதானம் வாங்குகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். சபைக்குள்ளதான் இருந்திருக்கிறார்கள், பரிதானம் வாங்குகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் பிரபுக்கள் மூடரும் திருடரின் தோழருமாய் இருந்திருக்கிறார்கள். துன்மார்க்கர்களோடு அவர்கள் சேர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுவிட்டு, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுவிட்டு மாமிசத்தின் வாழ்க்கையை தொடருகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்றைக்கு சபையில் அந்த நிலைமை. ஒருவேளை இன்றைக்கு இந்த நிலைமை சில இடங்களில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறது. ஜனங்கள் தேவ திட்டத்துக்கு எதிராக ஜெபம் பண்ணுறதும், தேவ திட்டத்துக்கு எதிராய் உவாசிப்பதும், தேவ திட்டத்துக்கு எதிராய் போராடுவதும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தேவன் எனக்கு எதை செஞ்சாலும், உங்களுக்கு எதை செஞ்சாலும் அவர் நன்மைக்குத்தான் செய்வார், தீமைக்கு ஒருபோதும் செய்ய மாட்டார். வேதத்தை நல்லா வாசிச்சு பார்த்தா, வெள்ளப்பெருக்குக்கு முன்னாடி நோவாவின் பிள்ளைகளுக்கு, சேம், காம், யாப்பேத்துக்கு 3 பேருக்கு திருமணம் ஆச்சு, ஒருவருக்கும் குழந்தை இல்லை. என்ன நினச்சிருப்பாங்க, இந்த ஆள் என்ன சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தானோ, அவன் சந்ததிக்கு குழந்தையே இல்லையா, மற்ற எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, இவன் பிள்ளைகளுக்கு மட்டும் குழந்தை இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், சேம், காம், யாப்பேத் அந்த 3 குடும்பம் வேலைக்கு வெளியே தான் இருந்திருக்கும். தேவனுடைய திட்டத்துக்கு அவர்கள் இணைந்து வந்திருக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளைப் போல கடந்து போயிருப்பார்கள். ஆனால் பிற்காலத்தில் தேவன் அந்த சந்ததிகளுக்கு பிள்ளைகளை கொடுத்து பெருக செய்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், சபையினுடைய நிலைமை, அன்றைக்கு இருந்த நிலைமை இன்றைக்கும் இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ஆண்டவரே, இப்படியே இந்த நிலையில் இருக்கும்போது 1வது அதிகாரம் 19வது வசனத்தை ஆண்டவர் அவங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால்
தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். இந்த காரியங்கள் எல்லாம் சபையில் உள்ளவங்க அன்றைக்கு செய்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு, உனக்கு நான் நன்மை செய்வேன். நீ மனம் திரும்பு, உனக்கு நன்மை செய்வேன். என் வார்த்தையின்படி நீ நடந்தா, என் வார்த்தையின்படி செவி கொடுத்து நடந்தா, நீ விக்கனமின்றி தேசத்தில் வாசம் பண்ணுவாய். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு அந்த சபை மக்கள் மனசும் மாமிசமும் விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனாலும் தேவன் அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புகிற ஒரு வாய்ப்பை, மனம் திரும்புகிற ஒரு கிருபை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினீர். ஆண்டவரே, ஒரு அழைப்பை கொடுத்தீர. உடைய அழைப்புக்கு நேராய் அந்த ஜனங்கள் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய அழைப்புக்கு நேராய் நாங்கள் கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்கு நேராய் ஆண்டவரே நாங்கள் கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்கு, உம்முடைய வார்த்தையின் அழைப்புக்கு ஆண்டவரே புறக்கணிக்காத அளவுக்கு, மனதை கல்லாக்காத அளவுக்கு கர்த்தாவே ஒரு மனம் திரும்புதலின் ஆவியை எனக்கு எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே.